Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha, Tasmai Shri Gurave Namaha. हरि ओम तत्सत् पंचदशी एळावदे अध्यायं तृप्तिदीप प्रकरणं 92வது श्लोकम् ब्रह्मण्यज्ञाननाशाय वृत्तिव्याप्तिरपेक्षिता स्वयं स्फुरणरूपत्वात् नाभास उपयुज्यते. கடந்த வகுப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 92வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த அத்தியாயத்தில் பார்த்திருக்கோம். பஞ்சதசி ரொம்ப சிறந்த ஒரு பிரௌಢ பிரகரண கிரந்தம். முக்கியமாக இந்த அத்தியாயத்தில் திருப்தி தீப பிரகரணத்தில் சாஸ்திரத்தினை எப்படி படிக்கணும், எதுக்காக படிக்கணும், முக்கியமாக எப்படி படிக்கணும், அந்த பிரக்ரியை கரெக்டாக மனசில் புரிஞ்சுக்கிட்டு இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படுறது. இதனால் எதுக்கு படிக்கணும், அப்புறம் எதுக்கு கேட்கணும், படிக்கணும்னா கேட்கணும், கேட்டு படித்து என்ன அடையணும், அதுக்காக இந்த அத்தியாயத்தில் 7 தசைகள் ஒரு ஜீவனு, அஜ்ஞானத்தில் இருக்கிற ஜீவனு ஞானம் அடையிறதுக்கு அடைஞ்சு ஞானத்தினால் வர பலம் என்ன, அதை அடையிற வரைக்கும் பிரம்மனு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் 7 தசைகள் சொல்லப்பட்டது. அவித்யா முதல், 2வது ஆவரணம், 3வது விக்ஷேபம், 4 பரோட்ச ஞானம், 5 அபரோக்ஷ ஞானம். அந்த அபரோக்ஷ ஞானத்துக்கு அப்புறம் வர பலம் 2 சொல்லப்பட்டது. துக்க நிவிருத்தி, ஆத்யந்திக திருப்தி, ஆனந்தம். அதர்வைஸ் இந்த விஷயத்தினை நமக்கு விவரிக்கிறதுக்காக இந்த அத்தியாயத்தில் பிருஹதாரண்யகோபனிஷத்திலிருந்து இருக்கிற ஒரு மந்திரத்தினை முக்கியமாக ஆதாரமாக எடுத்துக்கிட்டு வித்யாரண்ய சுவாமி ஆரம்பிச்சிருக்கார். ஆத்மானம் சேத் விஜானீயாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசம்ஜ்வரேத். அப்படியனி இந்த உபனிஷத்து வாக்கியத்தினை ஒரு பதத்தினை அர்த்தத்தினை விவரிச்சுட்டே சொல்லிட்டே வரும்போது இந்த மகா வாக்கிய உபதேசத்தினால் வர முதல் பரோட்ச ஞானம், அதுக்கப்புறம் அபரோக்ஷ ஞானம். இப்போ அந்த அபரோக்ஷ ஞான விஷயத்தினை சொல்லிட்டு விவரிச்சுட்டு வரும்போது 90வது ஸ்லோகத்திலிருந்து 94வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த அபரோக்ஷ ஞானம் வர்தனேது எல்லா ஞானம் மனசில் தான் ஏற்படணும், அறிவுக்குள்ளே தான் ஏற்படணும் மனசில். அப்போ அந்த மனசில் என்ன நடக்கிறது, வாட் மெக்கானிசம் இஸ் டேக்கிங் பிளேஸ், அந்த மெக்கானிசம், அந்த பிரக்ரியனை
விவரிச்சுட்டே சொல்லும்போது இங்கே 92வது ஸ்லோக 90ல ஆரம்பித்து விருத்தி வியாப்தி அண்ட் பல வியாப்தி அப்படின்னு 2 சாஸ்திரிய பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டது. இது பற்றி நம்ம அன்றைக்கே கொஞ்சம் விவரித்து பார்த்தோம். இப்போ இந்த 92வது ஸ்லோகத்தில் அதுக்கு முன்னாடி குடம் உடைய உதாரணம் எடுத்துக்கிட்டு மண்ணு குடம், இந்த குடமனே ஒரு பொருள்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்னை கண்ணு மூலமாக மனசு போய் அது கேட்ச் பண்ணணும். பிக்சர்னு கேட்ச் பண்ணுற மாதிரி, இந்த கேட்ச் பண்ணி பிக்சர் கவர் பண்ணுற மாதிரி இமேஜ் எடுக்கிறதுக்கு பேர் விருத்தி வியாப்தி. அதுக்கு பிறகு அந்த தாட்னு சிதாபாசமான கான்ஷியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அது குடம், அது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பலம் வியாப்தினி கொடுக்கும், த ரிசல்ட் ஆஃப் தட் நாலேஜ். அதுக்கு உதாரணமாக கட்டம் எடுத்து சொல்லி, இது எந்த ஆப்ஜெக்டாவது எடுத்துக்கோங்க, லோக வஸ்துகள் விஷயத்தில் இதுதான் நடக்கிற மெக்கானிசம் மனசுக்குள்ளன்னார். அப்படி சொன்னதுக்கு பிறகு ஆனால் பிரம்ம ஜானத்துக்கு மட்டும் விருத்தி வியாப்தி மட்டும்தான் ஏற்பட்டும், அது மட்டும் போதும். பல வியாப்தி ஏற்பட வேண்டிய அவசியமில்லை, ஏற்படாது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த 92வது ஸ்லோகத்தில் பிரம்மணி அஜ்ஞான நாசாய, பிரம்மனை பற்றி இருக்கிற அந்த அஜ்ஞானம் நீக்கப்படுறதுக்காக விருத்தி வியாப்தி அபேட்சிதா, விருத்தி வியாப்தி வேணும். மனசில் புத்தியிலோ சாஸ்திரம் கேட்கும்போது குரு சொல்லும்போது தெரிஞ்சுக்கிறோம், ஓ நான் பிரம்மஸ்வரூபம் தத்துவமசின்னு குரு சொல்கிறார். அப்புறம் அகம் பிரம்மாஸ்மின்னு நானும், இது தாட்டை புத்தியில் விருத்தி ஏற்பட்டது. இது ஏற்பட்டதுக்கப்புறம் ஐ ஆம் தி நோயர் ஆஃப் த பிரம்மனனே, அதான் இது குடமணி, இது எனக்கு தெரியும், அந்த குடத்தோட நாலேஜ் எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறதுக்கு இங்கே நான் ஒருத்தன் இருக்கேன், குடம் அங்கே தான் இருக்கேன், குடத்தினு எனக்கு தெரிவித்து எனக்கு ஞானத்தினு கொடுத்த சிதாபாசமாக தான் இருக்கேன் நான். அதனால் நான் இருக்கேன், த நோயர் ஆஃப் த நாலேஜ் நான் மிச்சம் அப்படி இருக்கேன். ஆனால் இங்கே ஸ்வயம் ஸ்புரண காரணத்தினால இந்த என்னுடைய ஸ்வரூபத்து விஷயத்திலும் மனசு இப்படி சிந்திக்கும்போது ஆபாச ந உபயுஜ்யதே, ஆபாசம் இந்த சிதாபாசம் பல வியாப்தினி கொடுக்க வேண்டியதில்லை. என்ன சிதாபாசமே போய் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஆன பிரம்மன்லோ லீனமாகிறது. இதுதான் 92வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஆனால் இது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக புரியறதுக்காக இப்போ இன்றைக்கி 93வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாரு, இன்னொரு எக்ஸாம்பிள். चक्षुर्दीपावपेक्षेते घटादेर्दर्शने यथा न दीपदर्शने किन्तु चक्षुरेकमपेक्षते. நான் முதல் விவரிச்சு என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பதத்துடைய அர்த்தம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த குடம் பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே என்னுடைய கண்ணும் வேணும், நல்ல கவனமாக கேட்கணும். என்னுடைய கண்ணும் வேணும், அப்புறம் வெளிச்சம் பிரகாசமும் வேணும். எனக்கு கண்ணு மட்டும் இருந்தால் தான் எனக்கு குடமுடைய ஞானம் ஏற்படாது. ஆனால் வெளிச்சம் படணும், பிரகாசம் இருந்தால் தான். ஸோ இங்கே மொத்தம் 3 விஷயங்கள் ஆகிடுது. நானும் குடமும் குடத்தின் எனக்கு பிரகாசிக்க செய்கிற பிரகாசம் வெளிச்சம் 3 இருக்கு. ஸோ வெளிச்சமும் வேணும்,
கண்ணு வேணும் குடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது இங்கே என்ன சொல்லணும், கண்ணு விருத்தி வியாப்தியாக எடுத்துக்குங்கோ, லைட்டு பல வியாப்தின்னு கொடுத்துச்சு. லைட் இருந்தால் தான் தெரியறது. ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, குடம் பக்கத்தில் வச்சுடுறோம். அந்த வெளிச்சத்தினே நான் பார்க்கணும். கண்ணு வெளிச்சத்தின்னு மட்டும் பார்க்கலாம் இல்லையா? வெளிச்சத்தினால் காணப்படுற பொருட்கள்னு விட்டுடுங்கோ, இல்லை அந்த பல்பு லைட்டு பக்கமே பாருங்கோ, அந்த லைட்டு பல்புடைய வெளிச்சம் பார்க்கறதுக்கு இன்னொரு லைட்டு வேணுமா? அதுதான் கேள்வி. இன்னொரு லைட்டு தேவையில்லை, என்னுடைய கண்ணு அப்புறம் அந்த லைட்டு போதும். அதே மாதிரி தான். அப்படி என்ன அர்த்தம் என்ன, இங்கே பல வியாப்தி ஏற்படுறதுக்கு இன்னொரு மீடியம் ஒன்றும் தேவையில்லை, விருத்தி வியாப்தி மட்டும் ஏற்பட்டாவே. ஏன் காரணம், அந்த லைட்டுன்னு லைட்டு ஸ்வயம் பிரகாஷன்னால 92வது ஸ்லோகத்தில் சொன்ன அந்த ஸ்வயம் பிரகாஷத்வாத் అనేదికి இங்கே நமக்கு இந்த உதாரணம் சொல்லி விவரிக்கிறார். இப்போ ஸ்லோகத்துடைய அர்த்தம் பாருங்கோ. யதா கடாதேகே, குடமும் முதலான இந்த பொருட்களை பார்க்கும்போது தர்ஷனே சக்ஷு தீபௌ அபேக்ஷயத்தே, கண்ணு வேணும், விளக்கும் வேணும், வெளிச்சம் வேணும். ந கிந்து தீபதர்ஷனே ஏகம் சக்ஷு அபேக்ஷத்தை. ஆனால் தீபத்தை பார்க்கறதுக்கு கண்ணு மட்டும் இருந்தால் போதும். புரிஞ்சுதா? இது மறுபடியும் நீங்களே சிந்திச்சு ஏதாவது உதாரணம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் சிந்திச்சா இப்போவே சுலபமாக புரிஞ்சது. இதுதான் 93ல். அப்படின்னா பல வியாப்தி ஏற்படலை, கேவலம் விருத்தி வியாப்தி மட்டும் ஏற்படும். அபரோக்ஷானுபூதி என்னுடைய ஸ்வரூபம் பற்றி பிரம்மன்னு தெரிஞ்சுக்கும் போதும். இது லோக விஷயத்துக்கு இல்லை, கேவலம் இந்த ஆத்ம ஜான விஷயத்தில் மட்டும். அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது இது கேள்வி அனுப்புகிறான். எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க அப்படி விருத்தி வியாப்தி வேண்டியதில்லை பிரம்ம ஜானத்துக்குன்னு சொல்லி? ஏன்னா அசல் ஆக்சுவலாக விருத்தி அப்புறம் தாட் அண்ட் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த தாட், அப்படின்னா த தாட் அண்ட் த சிதாபாசா ரெண்டு எப்பவுமே சேர்ந்து சைமல்டேனியஸாக தானே இருக்கும். விருத்தி வியாப்தி முன்னாடி போயிட்டு விருத்தி போய் அது இந்த குடம் மைண்டு போய் தாட்டு போய் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருங்க நான் இன்னும் தெரிஞ்சுக்கல, எனக்கு இது குடம்னு தெரியணும், அதனால் சிதாபாசம் கொஞ்சம் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கேப் ஏதாவது தெரியறதில்லை. பார்த்தோம் உடனே ஞானம் ஏற்படுறது. அப்போ எதுக்கு நீங்கள் முதல்ல விருத்தி தாட் cannot exist without Chidabhasa, and the thought cannot exist without the objects. வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் சிதாபாசம் இது தாட் எங்கே இருக்கு? ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கணும், அந்த தாட்டுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கணும், ஒரு பொருள், இல்லைன்னா அங்கே தாட் இல்லை. அப்போது தாட் ஏற்படணும்னா பொருள் இருக்கணும், பொருள் இருந்துச்சுன்னா உடனே தாட் ஏற்படுதுன்னாவே அங்கே சிதாபாசம் கூட இருக்கு. அப்போ ஏன் இப்படி அது ரெண்டு அசல் பிரிக்க முடியாதே, சைமல்டேனியஸாக ரெண்டுமே எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அது சொல்கிற ஒத்துக்கிறதுக்கு சரியா இல்லையே அப்படின்னார். அப்படின்னா ஆர்எம் தாட்ஸ் அண்ட் ஆர்சி சிதாபாசம் என்னாச்சு, ரெண்டுமே சைமல்டேனியஸாக எக்ஸிஸ்டாக அங்கே இருக்கு, அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறார். பதில் கேள்வி ஒரு சந்தேகம் வந்தால் அதுக்கு இங்கே 94வது ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறார். படிக்கிறோம். ஸ்திதோப்யசௌ சிதாபாசः
ब्रह्मण्येकी भवेत् परं न तु ब्रह्मण्यतिशयं फलं कुर्याद् घटादिवत्. चिदाभासः ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஸ்திதி அப்படி இந்த பிரம்மஜான விஷயத்தில், இப்போது கட்டம் அதெல்லாம் விட்டுடுங்க. பிரம்மஜான விஷயத்தில் நீ கேட்குறியே ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கு அப்படின்னு சிதாபாசம் இருக்கு, ஐ ஆம் பிரம்மன் தாட்டும் இருக்கு. அதனால் ஏன் பலவியாப்தி மட்டும் ஏற்படாது தேவையில்லைன்றன்னு அதான் சொல்கிறாரு. கீழப்பா சிதாபாசம் இருக்கட்டும், ஸ்தித ஹாப்பி அதையும் இருக்கு. எங்கே? அந்த தாட்டு கூட, எது அகம் பிரம்மாஸ்மி தாட்டு கூட. ஆனால் இந்த சிதாபாசம் அது இருந்து அங்கே என்ன ஆயிடுச்சு, எப்படி பிரம்மனை பற்றி தெரிய வைக்கணும், கிரியேட் த நாலேஜ் ஆஃப் த பிரம்மன் அப்படின்னு சிதாபாசத்துக்கு அங்கே வேலை எதுவுமே இல்லை. என்ன காரணம்? அசௌ பிரம்மணி ஏகி பவேத். எப்போ சிதாபாசம் அகம் பிரம்மாஸ்மி தாட்டுன்னு விருத்தினி உருவாய்ச்சி மனசு, சிதாபாசம் இருக்குங்க. ஆனால் அவளோட தான் நின்று போச்சு. சிதாபாசம் போய் அந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஆன பிம்பத்தில் கலந்து போகிறது, லயிச்சு போகிறது. ஏகி பவேத், ஏகி பவேத் இதில் பரபிரம்மத்தில். ஸோ பரம்பிரம்மணி அதிசயம் பலம். இந்த பிரம்மம் ஞானம், பிரம்மனை பற்றி நான் பிரம்மனே இந்த விற்த்தியில் பல வியாப்திக்கு தேவையில்லை. ஏன்னா அது பிரம்மனில் பிரம்மனில் அதிசய பலம்னா பிரம்மன்னு சிதாபாசம் ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. சிதாபாசத்துக்கு அங்கே தேவையில்லை அதிசய பலம். ஸோ த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஒரிஜினல் பிரதிபிம்பம் பிம்பத்தினை எப்படி நிரூபிச்சுடும்? த ரிஃப்ளெக்ஷன் கேன் நெவர் மேக் த ஒரிஜினல் as the object of knowledge. adha vishayam object. So natu kuriyat ghatadivat. இந்த கட்டத்து விஷயத்திலோ லோக விவகார வஸ்துகளை பற்றி சொன்ன மாதிரி பிரம்மனை பற்றி சொல்லும்போது மட்டும் அது நடக்காது, தேவையில்லை. அதுக்கு சிதாபாசம் அங்கே மர்ஜ் ஆகிறது. இதுக்கு உதாரணம் வேறு சொல்கிற அப்போ புரியும். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். எப்படி அண்ணா இது ஒன்று எக்ஸாம்பிள். கண்கள் பல ஆப்ஜெக்ட்ஸ்னு பார்க்குறது, அந்த பொருட்கள் கண்கள்னு தெரிஞ்சுக்க முடியுமா? கண்கள்னால தான் அந்த பொருட்கள் பார்க்கப்பட்டது. இப்போ நான் இந்த குடம் பார்க்குறேன். இந்த குடம் இந்த கண்ணு என்னை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணுன்னு நான் அந்த கண் என்னான்னு நான் புரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன்னு செய்யுமா? இப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குடத்துக்கு சார் உயிர் இல்லை சார், சைத்தன்யம் இல்லைன்னா. அதே மாதிரி தான் புத்தி வரைக்கும் எல்லாமே ஜடந்தா. இது எப்படி ஜடமோ அது எல்லாமே ஜடந்தா. வாங்க ஒரு படி போகிறோம் மேலே. அப்புறம் கண்கள் என்ன நினச்சிட்டு, நான் இத்தனை பொருட்கள்னு பார்க்குற லோகத்தில் என்ன நானும் பார்த்துக்கலாமே, எல்லாம் பார்த்து டயர்ட் ஆகிட்டேன், போர் அடிச்சு போச்சு, இப்போ என்ன நானே பார்த்துக்கலாமே அப்படின்னு கண்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கண்ணு பார்த்துக்க முடியாது. ஏன்னா கண்ணுன்னு பார்த்துக்கணும்னு அங்கே போனதுக்கப்புறம் கண் இல்லாமல் ஆகிடும். கண் இல்லாமல் ஆகிடும்னா பார்வுக்குள்ளே மெர்ஜ் ஆயிடுச்சுனால அங்கே நானும் கண்ணு என்ன நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அனி அந்த நோயர் ஆஃப் தட் ஐ இருக்காது. புரியுறதா?
இன்னொரு படி உள்ளே போகிறோம். அதே மாதிரி ஸோ மனசு கூட அப்படிதான். மனசு 5 இந்திரியங்கள் செய்கிற வேலையெல்லாம் நான் கவனிக்கிறேன். 5 பேர் வந்து நிறைய குரியர் அமேசான் சர்வீஸ் மாதிரி கொண்டு வந்து சருக்கு உள்ளே கொட்டுட்டே இருக்கு. சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்த. கொஞ்சம் நேரம் போதும், என்னை நானே பார்த்துக்கிறேன். மனசு எப்போ தன்னை தானே பார்த்துக்கணுமனே நினைக்கிறதோ அந்த க்ஷணமே மனசு இல்லாமல் ஆயிடுது. மனசு இல்லாமல் ஆயிடுதுன்னு என்ன, மனசோட ஒன்றாயிடுது. அந்த தாட் இருக்காது அங்கே. அதான் பல வியாப்தி ஏற்படாது. நினச்சது நான் மனசு என்னை நான் பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போது புத்தி கெட்ட வாங்கோ. புத்தி கூட அப்படி தான். மனசில் வந்து பல எண்ணங்கள் வருது, கெட்ட எண்ணங்கள் வருது, நல்ல எண்ணங்கள் வருது. இத்தனை என்ன நானே புத்தி வந்து பார்த்துக்கணும்னா புத்தியில் கலந்து போயிடும். அதே மாதிரிங்க புத்தி என்ன எங்கே வரைக்கும் வந்துட்டோம்? இப்போது சிதாபாசம் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இந்த சிதாபாசத்துக்கு உருவாகிறதுக்கு காரணமான ஒரிஜினல் கான்ஷியஸான பிரம்ம சைத்தன்யம் அகம் பிரம்மாஸ்மி அனி இந்த ஒரு தாட்டுன்னு மனசு உருவாக்கின உடனே சிதாபாசத்தில் உருவாக்கின உடனே சிதாபாசம் இருக்குது. ஆனால் சிதாபாசம் ஸ்டன் ஆகி போய் என்ன ஆயிடுச்சு? கரங்கி கலைஞ்சி பிரம்மஸ்வரூபத்தில் ஒன்று ஆகிடும். சரியா? ஏன்னா பிரம்மமே தான் ஆகிடுது, தானே ஒரிஜினல் லைட் ஆகிறது. இதுக்கு நான் வேறு என்ன உதாரணம் இது முன்னாடி கொடுத்தா அதுக்கு ஞாபகப்படு. பெரிய வெளிச்சம், ஓகே, ரெண்டுமே கண்ணாடி உதாரணே சொல்கிறேன். ஒரிஜினல் பிம்பம் சூரியன் இருக்கட்டும் மேலே. முதல்ல என்ன பண்ணுற, ஒரு பெரிய கண்ணாடி எடுத்துகிட்டு அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு ரூமில் படுற மாதிரி இப்படி போடுறேன். பெருசு இவ்வளோ பெரிய கண்ணாடி. அந்த ரூமில் அதனால் வெளிச்சம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இன்னொரு சின்ன கண்ணாடி எடுத்துகிட்டு அதே சூரியன்லேருந்து வெளிச்சத்தினை எடுத்துகிட்டு இந்த பெரிய கண்ணாடினால் போடப்பட்ட அங்கே வெளிச்சம் ரூமில் அது மேலே இந்த சின்ன கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனை கூட போடுறேன். இந்த உதாரணம் நல்லா புரிஞ்சுக்கிச்சுன்னா இப்போது மேலே ஸ்லோகங்களில் சொன்ன விஷயம் புரியும். எப்போ சின்னதி பெருசன் இல்லைங்க வெளிச்சம். ஏன் சின்னதுன்னு சொல்கிறேன்னா, சுமாராக பெரிய கண்ணாடி மாதிரி கொஞ்சம் குறைச்சி, என்ன அதுக்கு மேலே ஜாஸ்தி போகக்கூடாதுல்ல, அதுக்குள்ளே இன்னொரு கண்ணாடி வச்சு போடும்போது வெளிச்சத்தினி போடுறேன். என்ன ஆகிடும்? இந்த வெளிச்சம் தனியாக தெரியுமா? இந்த கேள்வி. தெரியாது. ஏன்? அந்த வெளிச்சத்தில் இந்த வெளிச்சம் மிக்ஸ் ஆகி போயிடுச்சு. நீங்கள் சின்ன கண்ணாடியோட வெளிச்சம் இதோ இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு பொதுவாக சொல்கிற, கங்கை நதி வந்து சமுத்திரத்தில் கங்காசாகர் கலக்கத்தா கிட்ட சேரும்போது சேர்ந்ததுக்கப்புறம் எங்கே தேடுவேன்? கங்கை எங்கே இருக்குன்னு தேடுவேன். அந்த மாதிரி தான் இதுக்கு பேர் பலவியாப்தி இல்லை. பலவியாப்தி ஏற்பட்டு த நோயர் ஆஃப் தட் பர்டிகுலர் நாலேஜ் அகம் பிரம்மா அனே தெரிஞ்சுக்கிற நோயர் அங்கே சிதாபாசம் இருக்க மாட்டான்னு பலவியாப்தி ஏற்படலை. பட் ட்ரூத் இஸ் தேர் ஆல்ரெடி. ஐ எம் ஆல்ரெடி பிரம்மன். அதுக்கு பலவியாப்தி என்ன? அதனால தான் ஒத்துக்கணும், பலவியாப்தி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து சுவாமிஜி சொல்கிறது 2-3 விஷயம் என்னென்னா, மனசு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எக்ஸப்ட் தன்னைத்தானு. நான் சொன்ன உதாரணம் தான், பாயிண்ட்டாக சொல்லிட்டு. சிதாபாசம் வந்து எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்யும், ஆனால் தன்னைத்தானு தவிர. அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறவன் எப்பவுமே கூட தெரியப்படுறத ஆக மாட்டான். த நோயர் கேன் நெவர் பிகம் த நோன். அப்புறம் எப்போ இந்த நோயர் வந்து எது சிதாபாசம், சப்போஸ் நோயர் நான் எது குடத்தின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே இல்லை, குடங்கு ஞானம் ஏற்பட்ட மாதிரி பிரம்மனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இந்த நோயர் எப்போ வந்து பிரம்மன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜாக பண்ணணும்னு முயற்சி பண்ணால் என்னாகும்? அங்கே நோயர் இருக்காது.
அதோடைய அஸ்தித்வமே போயிடும். அதனால இந்த ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜ் ஆஃப் த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜ் ஆஃப் த சப்ஜெக்ட், இந்த நாலெட்ஜ் பிரம்மஜான நாலெட்ஜ் ஏதோ பற்றி இல்லையே. அதனால த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட், த ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து ஒருக்காகவும் முடியாத விஷயம். நானே சப்ஜெக்டாக இருக்கும்போது ஹவு கேன் ஐ மேக் மீ சப்ஜெக்ட் ஆஸ் ஆப்ஜெக்ட்? நோயர் வந்து இல்லை, இட் இஸ் ஆல்ரெடி நோன். நானே தான் நோயரும், நானே தான் நோன். அதனால் அந்த நோயர் நோன் டிஃபரன்ஸ் எங்கே இல்லாமல் கேவல ஞானம் இருக்குமோ அதுக்கு பேர் சுத்த ஞானம், கான்ஷியஸ்னஸ். அதனால் பல வியாப்தி அவசியமில்லை, ஏற்படாது. சரி, இதுக்கு ஸ்ருதிலோ சொன்ன சில ஆதாரம் எடுத்துக்கிட்டு நான் உனக்கு தெரிவிக்கிறேன் என்றார். அப்படின்னு சொல்லி 95 வந்து அப்ரமேயமனாதிம் சேத் அத்ர ஸ்ருத்யேதமீரிதம் மனசை வேதமாப்தவ்யம் இதி திவ்யாப்தயா வியாப்யதா ஸ்ருதா. ஸ்ருதியிலோ ஸ்ருதி அண்ணாவே உபனிஷத்துக்களை எடுத்துக்கோங்க. எனக்கு வேதாந்த பரமாக ஸ்ருதி அண்ணா வேதம் மொத்தமாக இருந்தால் கூட நமக்கு இங்கே விஷயம் வேதாந்த விஷயமா பிரம்மஜான விஷயமா இருக்கிறதுனால இங்கே உபனிஷத்துகள், பல உபனிஷத்துகள் எல்லாமே இந்த விஷயந்தானே சொல்கிறதே. இந்த பல வியாப்தி ஏற்படாதனேது இன்டைரக்டாக இப்படி சொல்கிறது பாரு. ஸ்ருத்யா உபனிஷத்துகளுடைய பல வகையான ஸ்டேட்மெண்ட்ஸு என்னது? அப்பிரமேயம், இந்த பிரம்மம் cannot be become the object of knowledge ஆகாது. இந்த குடம் வந்து என்னுடைய நாலெட்ஜுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு, அப்புறம் இந்த கிளிப்பு என்னுடைய நாலெட்ஜுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி என்னை பற்றி நான் எப்பவுமே என்னுடைய நான் இருக்கேன்னு அறிவுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக மாட்டேன். அதனால் அப்பிரமேயம். அப்புறம் அநாதிம்ச, பிகினிங் இல்லாமல் ஆரம்பம் இல்லாமல் இருக்கிறது. இது அத்திர இந்த மாதிரி பதங்கள் இதம் ஈரிதம், இது சொல்கிறதுனால என்னன்னு இந்த வார்த்தைகள் ஸ்ருதிலோ எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டதுன்னு நான் கோட் பண்ணுறேன். பல இடத்துல ஒன்னார் இல்லையா, இந்த பர்டிகுலர் வார்த்தைகள் எங்கே வந்துச்சுன்னு இது கூட தெரிஞ்சுக்கிறோம். இதம் அதனால இந்த வேர்ட்ஸ் வந்து இந்த இதம்னா அந்த பல வியாப்தி அங்கே ஏற்படாதன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த அப்பிரமேயம், ஸ்வப்பிரகாஷ, மனோவாசாம கோச்சர, எங்கே லலிதா சஹஸ்ரநாமம் எங்கேயும் அதே உபனிஷத்தில் அப்பிரமேயம் அநாதியம் இதெல்லாம் அதின்னு அந்த பல வியாப்தி இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் உபயோகப்படுத்த ஈரித்தம். அதுக்காக தான் அங்கே சொல்லப்பட்டது, மென்ஷன் செய்யப்பட்டது. இன்னொரு இடத்துல மனசாயேவ இதம் ஆப்தவ்யம், மனசனால மட்டும்தான் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னொரு உபனிஷத்தில் அங்கே சொல்லப்பட்டதுன்னா, இந்த வார்த்தை இதமன்னு அந்த பிரம்மன் வந்து மனசால தான் தெரிஞ்சுக்கணும்னா ஆப்தவ்யமனி இது தி வியாபியதா ஸ்ருதா. விருத்தி வியாப்தி ஏற்படுறதுக்காக மட்டும் மனசாயேவ ஆப்தவ்யம்னு சொல்லிச்சு. பல வியாப்தி ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லாதனால தான் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதுனால அப்பிரமேயம் அண்ட் அநாதியும் இந்த வார்த்தைகள் உபனிஷத்து மாதிரி நல்லா கவனித்து படிச்சிருந்தா புரிஞ்சிருக்கணுமே, உனக்கே அப்போ சந்தேகம் வருதே அப்படின்னார். எங்கெங்கன்னா பல உபனிஷத்துகளில் இருக்கு, ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்கு நம்ம படித்த உபனிஷத்தில் கூட இருக்குது, அதையும் சொல்கிறேன், ஜஸ்ட் ரெஃபரன்ஸு.
அமிர்த பிந்து உபனிஷத்தில், அமிர்த பிந்து உபனிஷத்து சுவாமிஜி சொல்லி நம்ம கேட்டோம். நிர்விகல்பம் அனந்தம் ச ஹேது திருஷ்டாந்தவர்ஜிதம் அப்பிரமேயம் அநாதிம் ச. பாருங்க, பக்கத்தில் 2 வார்த்தைகள். அமிர்த பிந்து உபனிஷத்துடைய மந்திரம். யஜ்ஞாத்வா முச்சதே புதஹ. அப்புறம் கட்டோபனிஷத்தை நம்ம படித்தோம். கட்டோபனிஷத்தில் இந்த மனசை வேதமாப்தவ்ய நேஹ நானாஸ்தி கிஞ்சனா, மனசுனால மட்டும்தான் அதே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். அதில் அடியணவன் என்னது அடையணும்? இங்கே பிரம்மம் ஒன்றும் சைத்தன்யம் தவிர பலது ஒன்றும் கிடையாது. ஒன்னே ஒன்று ஏகமேவ, பலது இல்லை. அதே மாதிரி முண்டகோபனிஷத்தும் நம்ம படித்தோம். ஏஷோணுராத்மா சேதசா வேதித்தவ்ய. இந்த மனசா ஆப்தவ்யத்துக்கு சரி. அதே மாதிரி இந்த சூக்ஷ்மமான இந்த ஆத்ம தத்துவம் கிரகிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற இந்த ஆத்ம தத்துவத்தினே சேதசா சுத்தமான ஏகாகிரமான சித்தத்தோட சித்தத்தினால தெரிஞ்சுக்கணும். சித்தம் வந்து எங்கள் மனசு சேதசா. இப்படி பல இடத்துல இருக்க. பிருகதாரண்யகோபனிஷத்தில் இப்படி இருக்கும். இப்படின்னு சொல்லி ஸ்ருதியோடைய ஆதாரம் 96 வந்து என்ன சொல்றார் பார்க்குறோம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி வாக்கியதः பிரம்மாத்ம வியக்தி முல்லிக்ய யோ போத சோபிதீயதே. இப்போ அந்த முதல்ல ஆரம்பித்த பிருகதாரண்யக மந்திரத்துடைய ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி அనే வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினால என்ன சொல்லப்படுறது என்ன? இப்போது அந்த அபரோக்ஷ அனுபூதி பற்றிலாம் அந்த பாயிண்ட். பிரம்ம ஆத்ம வியக்திம், இண்டிவிஜுவல் செல்ஃப் அண்ட் த டோட்டல் செல்ஃப் பிரம்மன், ஜீவாத்ம பரமாத்மாவுடைய யஹ அந்த பிருகதாரண்யக உபனிஷத்துடைய மந்திரத்தில் சொல்லப்பட்ட முதல் வரி எந்த நாலெட்ஜின்னு உருவாக்கணும்னு அந்த மந்திரத்தில் அங்கே சொல்லப்பட்டது. பிரம்மாத்ம வியக்திம், இண்டிவிஜுவல் அண்ட் தட் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸுக்கு ரெண்டுத்துக்கு ஜீவாத்ம பரமாத்மாவுடைய ஐக்கியத்தனை பற்றி தான். வியக்திமன்னா தனிப்பட்ட இண்டிவிஜுவல், பிரம்மாத்மா. இது ரெண்டுத்துடைய இது சொல்லி கடைசியில் அப்போ ரெண்டு சேர்த்துட்டு என்ன ஆகும்? அகம் பிரம்மாஸ்மி. அகமும் பிரம்மத்தில் கலந்துச்சு. ஆனால் ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்கிறதுக்காக என்னுடைய அனுபவம் நான் பிரம்மம். நானும் பிரம்மம் ரெண்டு இல்லை, நான் பிரம்மம். அதுதான் சக ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி அஸ்மீதி. அந்த வாக்கியத்தோட அர்த்தம் என்னன்னா பிரம்மாத்மைக்கிய போதம். நானும் பிரம்மம்னு சொல்கிறது. ஆனால் அங்கே பிருகதாரண்யக உபனிஷத்தில் இப்படி சொல்லப்பட்டது. சரியா? அதுக்கப்புறம் சொல்லி ஐயாம், நான் அதிதா. அந்த வாக்கியதः அபிதீயதே, அந்த வாக்கியதः உல்லிख्य அபிதீயதே. அந்த வாக்கியம் பதம் சொல்லி அது விஷயமாக வச்சுக்கிட்டுதான் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷானே பதம் வாக்கியம் வியக்திம் பிரம்மாத்மா ரெண்டு ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிய வைக்கிறதுக்காக உல்லிख्य அபிதீயது. அதுக்காக தான் குறிப்பாக காட்டி சொல்லப்பட்டது. அப்படின்னா அந்த சென்டென்ஸுக்கும்
அகம் பிரம்மாஸ்மி அనే கன்க்ளூஷன் அப்படின்னு அபரோக்ஷானுபூதி பற்றி அங்கே சொல்லப்பட்டது అని விவரித்தார். சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், 97வது ஸ்லோகம். அஸ்து போதோ பரோக்ஷோத்ர மகாவாக்யாத் தாப்யசௌ ந திருடஸ்ரவணாதீனாம் ஆச்சாரியை புனரீரணாத். சார், இவ்வளோ நாளில் இத்தனை அத்தியாயங்கள் இவ்வளோ சொல்லி கொடுக்குறீங்க, சொல்லி கொடுத்தானோ சரி, அகம் பிரம்மாஸ்மி சொல்கிறது ஈஸி தான், எல்லாரும் சொல்லலாம். கிளாஸில் சொல்லும்போது கொஞ்சம் நல்லாவே புரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி நான் அந்த அனுபவத்தில் இருக்கிற மாதிரி தோணுறது. ஆனால் என்னாச்சு, எல்லாருக்கும் ஞான நிஷ்டை ஏற்படுறதா? அவ்வளோ சுலபமாக ஏற்படுறதில்லை. ஏன்? அதுக்கு அபியாசம். ஒரு வாட்டி கேட்டதுனால இல்லை, திரும்பி அபியாசம் பண்ணணும். ஞான நிஷ்ட கோசம். அகம் பிரம்மாஸ்மி சாஸ்திரம் சொல்கிறது, உபனிஷத்து சொல்கிறது, பஞ்சதசி சொல்கிறது, அதனால் மாஸ்டரும் சொல்கிறாரு. அப்படின்னு இல்லாமல் எனக்கு ஃபேர்ம் கன்விக்ஷன், ஒரு சந்தேகம் இல்லாமல் அபரோக்ஷமான அனுபவம் ஞானம் இருக்கணும். அது ஏற்படுறது இல்லை எல்லாருக்கும், கேட்டு முடித்தவங்களுக்கு எல்லாருக்கும். அதுக்கு பல சாதனை அபியாசம் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அந்த அபியாச விஷயம் பற்றி சொல்லும்போது ஏன் ஏற்படலை, மகா வாக்கியாத், இந்த மகா வாக்கிய உபதேசம் தத்துவமசின்னு சொன்னார். நானும் பல வருஷங்களாக அதை சிந்தனை பண்ணி லட்சார்த்தம் வாச்சார்த்தம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். கேட்டால் பல வருஷமாகவும் கேட்குறேன். ஆனால் அபரோக்ஷ போத அஸ்து அத்திர, அங்கே இந்த டைரக்ட் நாலேஜ் ஏற்பட்ட மாதிரி தான் இருக்கு. நானே தானே பிரம்மம், ஓகே நான் பிரம்மம், அஸ்து அது இருக்கட்டும், நான் பிரம்மம் தான் சொல்லியாச்சு. ஆனால் அஸ்துன்னு லெட் இட் பி. ஆனால் அத்திர அங்கே இன் திஸ் ரிகார்டு இந்த விஷயம் பற்றி ததாபி என்ன சொன்னார் சார், ஹவெவர் அசௌ திருடஹ ந, அந்த பிரம்மஜானம் நான் பிரம்மம் అనేది దృఢ నిశ్చయ నిష్ట ஞானம் ஏற்படுறது இல்லை. நிறைய பேருக்கு கேட்டதுனால மகாவாக்கிய உபதேசம் ஆயிடுது. அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்கணும், நீ தபஸ் பண்ணிட்டு வான்னு எல்லாம் சொன்ன பண்ணதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மின்னு கூட நான் சொல்ல பழகிட்டேன். சும்மா நிதித்தியாசனத்தை கூட அகம் பிரம்மாஸ்மி, அகமஸ்மி, அகமேவா அகமஸ்மின்னு சொல்லலாம். ஆனால் நிஷ்டல இருக்குமா? அது யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியணும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த கஷ்டம், ஞான நிஷ்டை ஏற்படுறதுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால, திருடமாக இல்லாதனால ஆச்சாரியர்கள் சாஸ்திரம் குருகள் என்ன சொல்கிறாங்கம்மா, ஸ்ரவணம் ஆதீனாம் புனः ஈரணாத். பரவாயில்ல, திரும்பி ஸ்ரவணம் பண்ணும், மறுபடியும் ஸ்ரவணம் பண்ணும், கேட்டதே கேளு பரவாயில்ல. இப்படி மறுபடியும் ஸ்ரவணம் பண்ணுறதை பற்றி முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஸ்ரவணம்னா அபியாசம் பண்ணுன்றார். என்ன? ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். ஸ்ரவண ஆதீனாம் என்ன? ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் అని சேர்த்துக்கணும். புனः மறுபடியும் பண்ணும், சிரவணம் பண்ணிட்டே புரியிற அடியிற வரைக்கும் தெரியிற வரைக்கும் நிஷ்டை ஏற்படுற வரைக்கும் அப்படின்னு ஈரணாத்தன்னா ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி கம்பல்சரி முக்கியம் சிரவணத்தனி சத்சங்கத்தனி ஒருக்காகவும் விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணார். ஸோ அதனால்
இதுக்கு பொதுவாக என்ன சொல்லுவார் சங்கரர் சொல்கிறார், ஆவருத்தி ரசகிருத் உபதேசாத். மறுபடியும் கேளு, கேட்டுட்டே இரு. எத்தனை வருஷம் கேட்காத, உனக்கு தெரியணும். அந்த ஞான நிஷ்ட பரிபூர்ணமாகிற வரைக்கும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஸ்ருதியில் இதுக்கு கூட பகவான் சங்கராச்சாரியர் இந்த விஷயம் பற்றி ரொம்ப முக்கியமாக பேசுகிறாரு. வாக்கிய விருத்தி அப்படின்னு சின்ன அவருடைய பிரகரண கிரந்தத்தில் சொல்லப்பட்டது. அது சொல்கிற பாரு, உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 98. அகம் பிரம்மேதி வாக்கியார்த்த போதோ யாவத்ருடி பவேத் சமாதி சகித ஸ்தாவத் அபியாசித் ஸ்ரவணாதிகம். வித்யாரண்ய சுவாமி நான் மட்டும் சொல்லலை, நிறைய ஆச்சாரியர்கள் சொல்கிறாருன்னு அப்படி சொன்னானோ. அதில் முக்கியமாக என்னுடைய கிராண்ட் குரு, நம்ம எல்லாரும் எந்த பரம்பரைக்கு சேர்ந்தோம், அந்த சங்கர பகவத் பாதாள் வாக்கிய விருத்தியில் 49வது ஸ்லோகத்தில் இப்படி சொல்கிறார். என்ன அதுன்னா, அகம் பிரம்மா இதி வாக்கியார்த்த போதः யாவத் திருடி பவேத் தாவத். எப்போ வரைக்கும் உனக்கு அகம் பிரம்மாஸ்மி அந்த வாக்கியத்துடைய அர்த்தம் போதம் எவ்வளவு வரைக்கும் உனக்கு இன்னும் திருடமாகி ஞான நிஷ்டை ஏற்படலையோ, எந்த ஒரு சந்தேகம், எந்த ஒரு பாதிப்பு, எந்த ஒரு மித்யா ஜகத்து ஜட பிரபஞ்சம் எதுவுமே தொந்தரவு பண்ணாமல் நீ ஞான நிஷ்டல் இருக்கனேது. ஞான நிஷ்டல் இருந்தால் என்ன சார்ன்னு அடையாளம் வேறு பார்ப்போம். இங்கே அந்த விஷயத்தில் இப்போ பேசலை. பாகவதத்திலோ பல உபனிஷத்திலோ பல இடத்துல பேசிகிட்ருக்குறோம். இப்போது மொத்தத்தில் ஏற்படுற வரைக்கும் திருடி பவேத். எவ்வளோ நாளைக்கு இன்னும் ஞான நிஷ்ட திருடமாகலையோ அப்போ வரைக்கும் தாவத்து என்ன பண்ணணும்? சமாதி சகித ஸ்ரவண ஆதிக்கம் அபியசேத். கமாண்ட் யூ ஷுட் ப்ராக்டிஸ். நீ கட்டாயமாக கண்டிப்பாக என்னது பண்ணணும்? முதல் சமாதி சகிதம், சமாதி ஷட்க சம்பத்திகளை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு அது 100% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அப்புறம் சமாதி ஷட்க சம்பத்தி ஞாபகப்படுத்த வேண்டியது இல்லை. விவேக வைராக்கிய ஷம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் முமுக்ஷுத்வம் இது எல்லாத்தையும் சேர்ந்து சகிதமாக ஸ்ரவணத்தனே மனநத்தனி நிதித்யா ஸ்ரவண ஆதிக்கம் இங்கே பாருங்க எக்ஸெட்ரா ஆதிபதாத் அபியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் 99வது ஸ்லோகத்தில் ஏன் இப்படி இந்த ஞான நிஷ்டை ஏற்படுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா சார்? கஷ்டமாக இருக்குன்னு எங்களுன்னு கேட்கக்கூடாது. நம்ம தான் குருக்கிட்ட போகிறோம், இத்தனை வருஷமாக கேட்குறோம், சிரவணம் பண்ணுறோம், நான் சத் சங்கத்தில் ஈடுபடுறேன்னா நமக்கு தெரியணும் நமக்குள்ளே இன்னும் என்னென்ன நம்முடைய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸு, வெளியிலோ ஜகத்து நம்மளை இன்னும் என்ன ஏமாத்துறதா, மாய நம்மளை இழுக்கிறதா, சம்சாரத்துடைய தாக்குதல் நம்ம மேலே இருக்கா, நம்ம மனசு அதுக்காக புத்தி செலிக்கிறதா, கவலைப்படுறதா, இதெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியணும் உள்ள. அதனால் ஏன்னா சரி பாடம் படிக்கிறோம் 99 ஏன் நடக்கிறது இல்லைன்னா சரி நீ கேட்டால் என்ன அப்படி கூட பதில் சொல்கிறோம் பாரு. ஏன்னா பாடம் சந்தி ஹ்யதார்ಢ்ய பாடம் சந்தி ஹ்யதார்ಢ்யஸ்ய ஹேதவ ஸ்ருதநேகதா அசம்பாவ்யத்வமர்த்தஸ்ய விபரீதா ச பாவனா. கரெக்ட் தான். ஷூர்லி தெர் ஆர் சம் ஆப்ஸ்டிகல்ஸு, சில தடங்கள் இருக்கு. ஏன் ஏற்படலை అనేది உங்களுக்கு சில சிஷ்யர்களுக்கு கேட்குறவங்களுக்கு சத் சங்கத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தோணும். ஏன் எனக்கு நான் இவ்வளோ வருஷமாக கேட்குறேன், எனக்கு இன்னும் மனசு நிச்சலமாக இல்லையே, இன்னும் எனக்கு கவலை போக மாட்டேங்குதே, துக்கம் போக மாட்டேங்குதே,
அந்த ஆனந்த நிலை வரமாட்டேங்குது, ரியாக்ட் ஆகிறான். இதெல்லாம் தோணுறதுனால அவங்கவுங்களுக்கு சாதகர்களுக்கு எனக்கு இன்னும் ஞான நிஷ்டை ஏன் ஏற்படலை அனு தோணும். இது கரெக்டு தான். அது ஏற்படுறதுக்கு ஏற்படாமல் ஆகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. பல பேருக்கு அதெல்லாம் நடக்கும். பாடம்னா கண்டிப்பாக ஆல்வேஸ் எப்பவுமே ஷூர்லி சர்டன்லி சம் ஆப்ஸ்டிகல்ஸ் ஆர் தேர். அதில் முக்கியமாக நான் சொல்கிறேன் பாரு, அந்த தார்டியஸ்ய ஹேதவக ஹி அதார்டியஸ்ய, உண்மையாக அந்த ஞான நிஷ்டை ஏற்படாமல் ஆகிறதுக்கு சில காரணங்கள். ஹேதவக என்ன, அது 3 சொல்கிறார். 3 என்னன்னா, ஒன்று ஸ்ருதி அநேகதா. ஸ்ருతులు உபனிஷத்துகள் சாஸ்திரம் அனந்தம், பல உபனிஷத்துகள் ஸ்ருதிகள், பல சாஸ்திரங்கள், பல புஸ்தகங்கள் பல பல விதமாக வர்ணித்து சொல்கிறதுனால, அது எத்தனையோ இருக்கிறதுனால, சில வாட்டி சிலது கான்ட்ரடிக்டராக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால, அதனால் ஸ்ருதிகள் அநேகத்தனை பிரதிபாதிக்கிறதுனால ஒரு காரணம். ரெண்டாவது அசம்பாவியத்வாம் அர்த்தஸ்ய. யூ ஆர் தட்டன் தத்துவமசி மகா வாக்கியம் குருவே நீங்கள் சொல்கிறீங்க, நல்லாதான் கஷ்டப்பட்டு விவரித்து சொல்லிட்டீங்க. ஆனால் நான் எப்படி பிரம்மம் ஆயிடுவேன்? அசம்பவம் சுவாமி, இது முடியாத காரியம் சுவாமி. அர்ஜுனனும் அப்படி தான் கீதையில் மனசு நீ கட்டுப்படுத்தணும் இதெல்லாம் சொல்லும் போது 6வது அத்தியாயத்தில் செஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் அப்படின்னு பல இதெல்லாம் உதாரணோட வச்சு கோட் பண்ணார் பகவான். ஆமாம்மா கரெக்டு, கஷ்டந்தான், யாரும் ஈஸியான்னு சொன்னாங்க, ஆனால் முடியாதன்னு இல்லைப்பா அப்படின்னு பகவான் அங்கே என்ன அபியாச வைராக்கியனது கௌந்தேயான்னு 2 முக்கியமான விஷயங்களை சொன்னார் பாருங்க. அதே மாதிரி இப்போ இங்கே அசம்பவம் சார், நானும் பிரம்மமா, நான் ஈஸ்வரன், நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, இதெல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு. இம்பாசிபிள் అనేది உள்ள ஒரு அன்கான்ஷியஸாக ஒரு டவுட் இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு நம்ம அப்படி சரீரமாக நம்ம சொல்லிட்டு வாழ்ந்தேன். கிளாஸுக்கு எத்தனை போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட தொந்தரவு, ப்ராப்ளம்ஸு, தாக்குதல் எல்லாமே வர்றதுனால சொல்கிறது. 3வது காரணம் விபரீதாச்ச பாவனா. இது 3வது சில பேருக்கு, 3 எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒன்றும் இதுக்கு சம்மந்தப்பட்டது. விபரீத பாவனைன்னா பூர்ணமாக ஆப்போசிட்டான ஒரு கான்ட்ரடிக்டரி. நான் கர்த்தா போக்தா அப்படியானே வெத்திரேக பாவனை. ஏன்னா பிரம்மன் அகர்த்தா அபோக்தா அபாணி பாதம் இப்படியெல்லாம் சொல்லும்போது, ஆனால் இங்கே விவகாரம் செய்ய வேண்டியிருக்கு, விவகாரம் நடக்கலைன்னா கிளாஸுக்கு வர முடியாது. கிளாஸே ஒரு விவகாரம், క్లాసు సత్సంగం కూడా ஒரு వ్యవహారం தான். ద్వైతంలో ద క్లాసు సత్సంగం కూడా நடக்கிறது. ஆனால் இந்த துவைத்தம் கிளாஸு துவைத்தத்தில் இருந்துக்கிட்டே அத்வைத நிஷ்டன் அடையிறது தான் ப்ராக்டிஸ் ஆஃப் நாலேஜ்ன்றார் சுவாமிஜி. அதனால் என்ன, அது அடிக்கடிக்கு நான் கர்த்தா நான் போக்தா, ஐ ஆம் த டூயர், ஐ ஆம் த என்ஜாயர் அனே వ్యతిరేక భావన. அப்போ அவன் இங்கே கிளாஸில் யூ ஆர் நாட் த டூயர், நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் அப்படின்னு பஷ்யன் சுருண்வன் ஜிக்னன்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்கிற. ஆனால் விவகாரத்தில் வரும்போது கிளாஸ் விட்டுட்டு போகும்போது, கிளாஸில் கேட்கும்போது நல்லதாக இருக்குது சார், புரிஞ்ச மாதிரி இருக்குது சார், వ్యతిరేక భావన திரும்பி அது மறுபடியும் உள்ள வருதே. இது சாஸ்திரம் கேட்குறவங்களுக்கு, மகா வாக்கியம் கேட்ட பிறகு அப்புறம் நாஸ்திகளை பற்றி சொல்லலை, கிளாஸுக்கு வராதவங்களை பற்றி சொல்லலை, சொல்லி இந்த முதல் பிரதிபந்தத்தினை எப்படி நீக்கிறது. 3 பிரதிபந்தங்கள் புரிஞ்சிச்ச 100வது ஸ்லோகத்தில்
ஏன் இந்த ஆப்ஸ்டக்கிள் வரதே அப்படின்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஷாகா பேதாத் காமபேதாத் ஸ்ருதம் கர்மாண்யதான்யதா ஏவமத்ராபி மா சங்கி இத்யதः ஸ்ரவணமாச்சரேத். என்ன சொல்கிறாரு? கர்ம பற்றி சொல்லும் போதும் என்ன கர்ம பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கே. துவைத்தனில் இருக்கும், பகவத்கீதையில் இருந்தாலே முதல்ல கர்மயோகம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, பகவத்கீதையில் சொன்ன கர்மயோகம் வேறே மாதிரி, அது கர்ம சொல்லலை, கர்ம யோகமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே கர்ம என்னது, வேத பூர்வ பாகத்தில் பல பல கர்மங்களை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போது ஸ்ருதி அநேகமானது அர்த்தம் என்னன்னா, இங்கே கர்மங்களை பற்றி அந்நதா அந்நதா, இந்த கர்ம பண்ணும், இப்படி பண்ணும், இந்த பலம் வரும், இந்த கர்ம நீ பண்ணணும், இது நீ பண்ணக்கூடாது, இப்படி அந்நதா அந்நதா சொல்லப்பட்டது கேட்டிருக்கோம். ஸ்ருதம், ஸ்ருதி சேஸ், வேதம் சொல்கிறது. அப்புறம் ஷாகா பேதாத், அப்புறம் ருக்வேதத்தில் ஒரு மாதிரி, யஜுர்வேதத்தில் ஒரு மாதிரி, சாமவேதத்தில் ஒரு மாதிரி, அந்தந்த ஷாகா பேதங்களுக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு ஆளுக்கு அவங்கவுங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி ஷாகா பேதத்தினாலையும், டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃப் வேதாஸ்னாலையும், அப்புறம் காம பேதாத், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை. இப்படி ஏவம் அத்திர அப்படி அங்கே அப்படி அவ்வளவு பற்றி அத்தனை வெரைட்டி சொன்னதுனால அதெல்லாம் நம்ம காதில் உளுந்து நம்ம அதுக்கு கொஞ்சம் கேள்விப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, ஏவம் சிமிலர், அதே மாதிரி அத்திர அப்பியான இந்த பிரம்ம ஜானம் பற்றி சொல்லும் போது உபனிஷத்துகள் இந்த மாதிரி பலதை பற்றி சொல்கிறதா, உன்னுடைய பிரம்மம் வேறு, அவருடைய பிரம்மம் வேறு, இப்படி வித்தியாசம் ஏதாவது இருக்கா? மா சங்கி, இது இப்படி இந்த சந்தேகம் வரக்கூடாது. மேலே வரலாம், கர்ம காண்டத்திலோ வெரைட்டி, உபாசனா காண்டத்திலோ வெரைட்டி, யோகாபியாசத்திலோ வெரைட்டி, எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எப்பவுமே எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நீ அநேகமாக பார்த்ததுனால தெரிஞ்சதுனால பிரம்ம ஜான விஷயத்திலும் இப்படி ஏதாவது அநேகம் இருக்கின்றதோ அப்படி நீ சந்தேகப்படாது. டோன்ட் மா சங்கி, அப்படி சந்தேகப்படாது. அதனால இப்படிப்பட்ட சந்தேகம் போகிறதுக்காக தான் என்ன பண்ணணும்னா, நீ பலதை சொல்லலை, பலதனேதி அங்கே கர்மகாண்டத்தில் பூர்வபாகத்தில், அப்புறம் ஞான காண்டத்தில் நீ மறுபடியும் கேளு, ஜாகிரதையாக கேளு. எப்படி கேட்கறது கூட நான் சொல்ல போகிறேன் அடுத்த ஸ்லோகத்தில். நீ என்ன ஆயிடுவே, நல்லா அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதனால என்ன பண்ணணும், ஸ்ரவணம் பண்ணு. மறுபடியும் ஸ்ரவணம் ஆச்சரியேத்தன்னா டேக் எ ரிஃப்யூஜ். ஸ்ரவணத்துக்கு சரணம் ஆயிடும், இன்னொரு மருந்து இல்லை. புரியும், எப்போ புரியட்டும், வரட்டும், அதுதான் சத்தியம், அவ்வளோதான். ஸ்ரவணம் விடாது. ஸ்ரவணம் பண்ண பண்ண போன வருஷம் கேட்டதுக்கு, அப்புறம் இப்போ கேட்டதுக்கு, போன மாதம் கேட்டதுக்கு, இப்போ கேட்கறதுக்கு, நாளைக்கு கேட்குறது வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ள ரிஃபைன்மெண்ட்டு கண்டிப்பாக வரும் அப்படின்னு அந்த ஸ்ரவணத்துடைய முக்கியத்துவம் பற்றி இங்கே சொல்லி, இதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த அநேகமனே பாவனைன்னு போகணும்னா இதுக்கு வழி இதே தான் சொன்னார். இங்கே ஸ்ருதி அநேகத்தானேது ஸ்லோகத்தில் புரிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன். இந்த ரிஃபரன்ஸ் வேதத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னா, யத்ருச்சைவ ஹோத்திரம் கிரியதே யஜுஷாத்வர்யவம்
சோமாத் உத்கீதம். அப்படின்னா ருக்வேதத்தினால ஹௌத்திரம் பண்ணணும், யஜுர்வேதத்தினால அத்வரம் பண்ணணும், சாமவேதம்னால ஔத்காத்திரம் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப என்னன்னு கேட்காதுங்க. இது வேறு விதமாக சொன்ன உங்களுக்கு புரியும். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறது வேதம், காரீரியா விருஷ்டிகாமோ யஜேத, வருஷம் வேணுமని ஆசைப்படுறவன் வந்து காரீரியா அனே யாகத்தனி பண்ணணும். சதகிருஷ்ணலமாயுஷ்காம, ஆயுஷு நிறையா இருக்கணும்னு ஆயுஷுக்காக தீர்க்காலமனி ஆசைப்படுறவன் வந்து சதகிருஷ்ணலம் அனே யக்ஞம் பண்ணணும். பாருங்க, இப்படி அநேகம். ஸோ இப்படி பலதாக சொல்கிறது. ஸோ கர்மத்தில் பல விதமான கர்மங்கள், பல விதமான ஆசைகள், பல விதமான பலம். ஆனால் இங்கே வேறு. புரிஞ்சதா? அதனால் சத்தியம் ஏகம், சத்தியம் ஏகம் விப்ரதா பகுதா வதந்தி. விப்ரஹான்னா சாஸ்திரங்கள், உபனிஷத்துகள், மகாத்மாக்கள் ஒரே சத்தியத்தின் பல விதமாக விவரித்து சொல்கிறார் திருஷ்டிகோணத்தில். ஆனால் எல்லா ஒரே விஷயந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ சிரவணம் மறுபடியும் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த கிளாரிட்டி வரும். அப்படின்னு சொல்லி 101வது ஸ்லோகத்திலும் கரெக்டான ஸ்ரவணம் பண்ணுறதுன்னா என்ன, இப்போ ஸ்ரவணம் பற்றி சொன்னார் இல்லையா, அந்த ஸ்ரவணத்துடைய கொஞ்சம் விவரணம் கொடுக்குறார். வேதாந்தாநாமசேஷாணாம் ஆதிமத்யாவசானதः பிரம்மாத்மன்யேவ தாத்பர்யம் இதி தி ஸ்ரவணம் பவேத். கரெக்டான ஸ்ரவணம் என்ன தெரியுமா? தாத்பரிய நிர்ணயம் எப்படி பண்ணிக்கணுமோ தெரியுமா? ஓகே, கரெக்ட் மீனிங் ஆஃப் தி ஸ்ரவணம், கரெக்ட் வே ஆஃப் ஸ்ரவணம், அதுக்கு வந்து இங்கே விவரிக்கிறார். என்னன்னா பதார்த்தம் பாருங்கோ. அசேஷனாம் எல்லா வேதாந்தானாம், முக்கியமாக வேதாந்தானாம்னா உபனிஷத்துகள், பல உபனிஷத்துகளுடைய கருத்துகள் எல்லாம் அநேகமாக இருக்கிற மாதிரி காணப்பட்டாலும் ஆதி மத்திய அவசானதா, பிகினிங்லேயும் நடுலையும் கடைசியிலையும் சொல்லப்படுற ஒரே ஒரு விஷயம் பிரம்மம் 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 ஏகம், ஏகமேவா அத்விதீயம். ஓகே, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிதா. அதனால் பிரம்மாத்மனி, பிரம்மனுக்கு ஜீவாத்ம பிரம்மாத்முடைய ஆத்மா பிரம்மம் ஒன்றுனே அந்த ஏகத்துவத்தை உருவாக்குறது தான் தாத்பரியம். இந்த தாத்பரியம் உனக்கு புரிகிற மாதிரி புரிஞ்சுக்கிறது கரெக்டாக, அதுக்கு பேர் தான் ஸ்ரவணம் பவேத். சும்மா கேட்டான்னு சொல்லக்கூடாது. எத்தனை நாள் கேட்டாலும் சந்தேகங்கள் இன்னும் மேலும் மேலும் வருது. அப்புறம் ஒரு மாற்றம் எனக்குள்ளே வரலன்னா அப்புறம் என்ன பண்ண சிரவணம் தான் பண்ணணும், வேறு என்ன பண்ண முடியும்? சரி, இங்கே வந்து ஷட்விதிலிங்க நிர்ணயம், இது வேறு சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கோம். இது வந்து 6 சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்ஸ் மூலமாக விசாரணை பண்ணி தாத்பரிய நிர்ணயத்துக்கு வரணும். உபனிஷத்துக்கள் எல்லாம் இப்படி தான் டீல் பண்ணும். நம்ம தான் ஒழுங்காக கேட்கணும். அதுதான் நம்ம செய்யணும். நமக்கு இன்னும் அந்த லிசனிங் கெப்பாசிட்டி, குவாலிட்டி ஆஃப் லிசனிங் அது யார் என்னன்னு ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறோம், ரொம்ப விவரிக்கலை. உபக்கிரம உபசம்ஹாரம் இருக்கணும் அதில். அப்படின்னா ஆரம்பித்ததே முடிக்கிற விஷயம் ஒன்றா தான் இருக்கணும். ஏதோ ஆரம்பித்து ஏதோ சொல்லக்கூடாது. அப்புறம் நடுவில் அபியாசம் பற்றி ரிப்பிட்டேஷன் இருக்கணும். சொன்னதே மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கும், அது பண்ணணும். இது ஞானத்துடைய இந்த படிப்பு, இந்த பிரம்ம வித்யவனால் அதுக்கு எதுக்கு சிறப்பு அபூர்வத்தனை பற்றி சொல்லணும், த ரேரிட்டி, கிரேட்னஸ். அப்புறம் அர்த்தவாதம்
கொஞ்சம் கம்பேரிட்டிவ் ஸ்டடி முதல்ல நெகட்டிவாக சொல்லி பாசிட்டிவாக சொல்லி ரெண்டுத்தில் நீங்கள் எதில் இருக்கணும்னு அப்புறம் பலம் சொல்லணும். கடைசியில் என்னதான் நீ அடைய போகிறேன்னு சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் லாஜிக்கும் உபயோகப்படுத்தலாம். உபபத்தி இந்த விதமாக இதுக்கு தான் ஸ்டடிங் த சாஸ்திரா. நம்ம அப்படி தான் படிச்சுட்ருக்குறோம் சிஸ்டமேட்டிக்காக. சரியா? அப்படின்னு சொல்லி இது இப்படி பண்ணால் அந்த சிரவணம் கரெக்டான சிரவணம். அந்த கரெக்டான சிரவணம் பண்ணால் முதல் பிரதிபந்தம் சாஸ்திரம் அநேகமாக இருக்குது, ஸ்ருதி அநேகத்தானே, அந்த டவுட் ஆப்ஸ்டிக்கிள் போயிட்டா அப்புறம் ரெண்டாவது ஆப்ஸ்டிக்கிளும் போகும். என்ன பண்ணணும் அதுக்கு? சமன்வயாத்யாய ஏதத் சூக்தம் தி ஸ்வாஸ்த்யகாரிபிஹ தர்க்கைஹ சம்பாவனார்த்தஸ்ய த்விதீயாத்யாய ஈரிதா. அப்புறம் பிரம்மசூத்திரத்தில் இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸுன்னு பற்றியும் சொல்லப்பட்டது. ரெண்டு ப்ராப்ளம்ஸ் என்ன? ஆப்ஸ்டிகல்ஸு శాస్త్రం అనేకం అనేది అది அதனால் ஸ்ரவணம் ஒழுங்காக பண்ணுறோம் అనేది. அப்புறம் இந்த ரெண்டாவது சொல்யூஷன் என்ன? ரெண்டாவது ஆப்ஸ்டிக்கல் என்ன பார்த்தோம்? ஓகே, நான் அசம்பாவியம், நான் பிரம்மம் எப்படி சார் ஆக முடியும்? அந்த அசம்பாவியமனே இது எல்லாத்துக்கும் சமாதானம் பிரம்மசூத்திரத்தில் முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்திலேயே விசாரணை பண்ணி விவரித்து இப்படி சொல்லப்பட்டது. என்னது? ஏதத்து, அந்த ஸ்ரவணத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சமன்வய அத்தியாயே. அதை பாருங்க, பலது கேட்டுட்டு இருந்தால் கூட அதனால தான் முதல்ல பல இடத்துல பல பேர் சொல்கிறது பலதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து கேட்கக்கூடாது. நீ ஒரே ஆள் கிட்டேருந்து அது நீ குருவாக நினச்சிக்கோ, யூடியூப்பில் பார்த்துக்கோ, எங்கே பார்க்குறியோ, ஒரு ஆள் கிட்டேருந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு இப்போ பஞ்சதசி இவ்வளோ கேட்கணும். நாம் அதை பண்ணாமல் செஞ்ச யூ ஆர் நோவேர். அதனால் சமன்வயப்படுத்துறது, நீ உனக்கு ஸ்டெபிலைசேஷன் வந்ததுக்கப்புறம் அடுத்தது கேட்குறதோ பார்க்குறத தவிர நடுவில் டைரெக்ஷனும் திருஷ்டி மாறக்கூடாதனால தான் ஒரே குருவு, ஒரே ஆள், ஒரே மனுஷன், ஒரே சத் சங்கத்தில் ஈடுபடணும். முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே முதல் அத்தியாயமான பிரம்மசூத்திரத்துடைய சமன்வய அத்தியாயத்தில் சூக்தம் ரொம்ப கிளியராக அங்கே விசாரணை பண்ணி சொல்லப்பட்டது. சரியா? அது பண்ணுறதுனால என்னாகும்? தி ஸ்வாஸ்தியகாரிபிஹி. ஓகே, அப்போதான் நம்முடைய புத்தி சரியான விதத்தில் சாஸ்திரத்தினை புரிஞ்சுக்கிட்டு அது நல்ல விதமாக கிராஸ் பண்ணும். அப்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது. அநேகம் சொல்கிறது அப்படியானே, அவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க மதத்தில் இப்படி சொல்கிறாங்க, நீ அப்படியெல்லாம் போகாத. அப்புறம் கொஞ்சம் தர்க்கம் கூட, தர்க்கைஹி, இந்த தர்க்கம் எவ்வளவு இருக்கணும்னா ஹெல்தி லாஜிக்காக இருக்கணும். நமக்கு வஸ்துன்னு காட்டி கொடுக்குற மாதிரி தர்க்கஹி. அப்புறம் அந்த தர்க்கசுடைய அர்த்தம், அர்த்தஸ்ய சம்பாவனா. ரெண்டாவது ஆப்ஸ்டிக்கல் என்ன சொன்னோம்? அசம்பவம் சார், நான் பிரம்மம் ஆக முடியாதுன்னு அசம்பாவனம் சொன்னார் இல்லையா? அந்த அசம்பாவம் கூட நீக்கப்படும். அகம் பிரம்மாஸ்மி உடைய அர்த்தஸ்ய சம்பாவனா முடியும். அப்படியானே த்விதீய அத்தியாயம் பிரம்மசூத்திரத்தில் அவிரோத அத்தியாயத்தில் விசாரணை பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ நான் விவரிக்க முடியாது, உனக்கு சும்மா ஞாபகப்படுத்திட்டேன். உனக்கு குரு சொல்லி தருவார், நீ சிரவணத்தில் ஈடுபடு, பண்ணிட்டே இரு அப்படின்னு சொன்னார். அடுத்த கிளாஸில் மூணாவது ஆப்ஸ்டிக்கிள்னு எப்படி தாண்டி வரணும் అనేది அதுக்கும் பதில் கொடுப்பாரு. பார்ப்போம். விபரீத பாவனை இங்கே நிறுத்திக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.
ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.